இன்றைக்கான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பக்கம் ரஷ்யாவிலிருந்து Su-57 மற்றும் Su-75 ரக விமானங்கள் ஷிப் பண்ணப்பட்டு பெங்களூருக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் அமெரிக்கா அவங்களோட F-35 விமானத்தை இந்தியா வாங்கியாகணும் அப்படின்னு பிச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு பக்கம் ஜெனரல் டைனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் அவங்களோட ஜெட் என்ஜின்ஸை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ரோல்ஸ் ராய்ஸ் மற்றும் சாஃப்ரான் அவங்களோட என்ஜின்ஸை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண முடியும், இன்க்ளூடிங் 100% டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரோட அப்படின்னு பிச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி உலகம் முழுக்க இருந்து ஏரோஸ்பேஸ் என்ஜினியரிங்கில் மிக உயரிய நிறுவனங்கள் எல்லாருமே இந்தியாவுக்கு படையெடுக்கக்கூடிய காரணம் என்ன, அண்ட் இந்தியாவால் ஏன் ஒரு ஜெட் என்ஜினை இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மேனுஃபேக்சர் பண்ண முடியலை அப்படின்றது தான் தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், 5ஆம் தலைமுறை போர் விமானத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். 4.5ஆம் தலைமுறை அப்படின்ற கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்டெல்த் விமானம் கிடையாது. இந்த கேட்டகரியில் நம்மக்கிட்ட தேஜஸ் மார்க் 2 அப்படின்ற ஒரு போர் விமானம் இருக்குது. கூடுதலாக TED-BF அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானத்தில் நம்ம ரஃபேல் மாதிரியான தொழில்நுட்பங்களை இண்டக்ட் பண்ண போகிறோம். TED-BF அப்படின்றது ட்வின் என்ஜின் டெக் பேஸ்டு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட். அதை நேவிக்கு அப்படின்னு நம்ம உருவாக்கி நேவியில் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா அதை இந்திய விமானப்படையும் இண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் சமீபத்தில் கிடச்சிருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த TED-BF விமானங்களை நம்ம ரஃபேலில் இருக்கக்கூடிய சில தொழில்நுட்பங்களை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி உருவாக்கணும் அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் காஸ்ட்டில் MRFA டெண்டரை நம்மளால் பூர்த்தி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது MRFA டெண்டருக்கு நம்ம $25 பில்லியன் ஒதுக்கியிருக்கோம் இல்லையா, அந்த $25 பில்லியன் வெளிநாடுகளுக்கு கொடுக்காம அதில் ஒரு 15 பில்லியன் எடுத்து ரஃபேல் விமானத்திலேருந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணப்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி TED-BF உருவாக்கணும் அப்படின்னா 120 விமானங்கள் இந்திய விமானப்படைக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கணும். அண்ட் கூடுதலாக 5th ஜென் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு வர்றப்ப 2 நாடு தான் நமக்கு ஃபைட்டர் ஜெட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன்று ரஷ்யா, இன்னொன்று அமெரிக்கா. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜெட் என்ஜின்ஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த விஷயத்திலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகளை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் F404 அப்படின்னு சொல்லக்கூடிய தேஜஸ் மார்க் 1A போடக்கூடிய என்ஜின் எல்லாமே டிலே ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் F414 அப்படின்ற என்ஜின்ஸ் இன்னும் டீல் ஃபைனலைஸ் பண்ணப்படலை. இன்னுமே நிறைய காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்படி இவங்க இழுத்தடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தேஜஸ் மார்க் 2ஓட ப்ரோட்டோடைப்புக்கு தேவைப்படக்கூடிய ஜெனரல் எலக்ட்ரிக் F414 என்ஜின்ஸ்லாம் ஏற்கனவே இந்தியா வந்து சேர்ந்தாச்சு. ப்ரோட்டோடைப் ரிலீஸ் ஆகிறதுல பிரச்சனை வர போகிறது இல்லை. ப்ரொடக்ஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் இவங்க ஜெனரல் எலக்ட்ரிக் F414 என்ஜின்ஸை சரியான நேரத்தில் நம்ம கொடுப்பாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா F404 இவங்க பண்ண வேலை அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது. இப்போது அமெரிக்கன்ஸோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F-35 அப்படின்ற போர் விமானம் தான் இப்போதைக்கு உலகத்திலே ரொம்ப அட்வான்ஸ்டான 5th ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட். அது உண்மையும் கூட. இந்த விமானத்தை இந்தியா வாங்குச்சு அப்படின்னா அமெரிக்காவோட ஒரு ஆலையாக இந்தியா இருக்கும். ரஷ்யா மற்றும் சீனாவை விட்டு தள்ளி இந்தியாவை நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்படின்றது தான் அவங்களோட ஐடியாலஜி. பட் F-35 நம்ம வாங்கணும் அப்படின்னா அதில் நமக்கு சில முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்குது. ஏன்னா F-35 அப்படின்றது F-16 விட ரொம்ப அட்வான்ஸ்டான ஏர்க்ராஃப்ட். ரொம்ப அட்வான்ஸ்டான ஏவியானிக் சென்சார்ஸ்லாம் இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த F-35 இருக்கிற சில ஃபங்க்ஷன்ஸை அமெரிக்காவால் ரிமோட்டாக டினை பண்ண முடியும். எப்படி ஜிபிஎஸை கார்கில் யுத்தம் அன்னைக்கு நம்மளோட கார்கில் பகுதியில் ஜிபிஎஸோட சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணாங்களோ அமெரிக்கா, அதே மாதிரி F-35 இருக்கக்கூடிய சில முக்கியமான ஃபீச்சர்ஸை கட் பண்ண முடியும் ஒரு போர் சூழ்நிலை வரப்போ. இந்த மாதிரி நமக்கு பிரச்சனை வருங்காலத்தில் வரக்கூடாது அப்படின்னா இந்த F-35யோட சோர்ஸ் கோடையும் சேர்த்து தான் நம்ம வாங்கணும். அண்ட் முக்கியமாக இந்த F-35 AESA ரேடாரில் இருக்கக்கூடிய சோர்ஸ் கோடையும் நம்ம வாங்கி ஆகணும். வெப்பன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மற்றும் AESA ரேடாரோட ஒட்டுமொத்த கோடு நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நாளைக்கு அமெரிக்கா எந்த ஒரு பிரச்சனை பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த F-35க்கான ஏர்-டு-ஏர் ஏவுகணைகளை நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நம்ம இண்டிஜினஸாக தயாரிச்சிருக்க ஏர்-டு-ஏர் ஏவுகணைகளை இந்த F-35ல இண்டக்ட் பண்ணி நம்மளால் சண்டை போட முடியும். பட் என்ஜின் மாதிரியான அல்லது சில முக்கியமான ஏர்ஃப்ரேம் ரிலேட்டடான காம்போனன்ட்ஸை அவங்களால நமக்கு ஆப்வியஸாக கொடுக்க முடியாது. அவங்க முடியாதுன்னு நினச்சிட்டாங்கன்னா தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் ஒரு குறுகிய கால போரில் இந்த F-35 நம்ம ஆப்ரேட் பண்ணி அதனால் நம்மளோட எதிரிகளை காலி பண்ண முடியும். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு, சோர்ஸ் கோட். ஸோ சோர்ஸ் கோட் இருந்தால் தான் F-35 வேணும். இப்போ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் நம்ம என்ஜின் மேனுஃபேக்சரிங்க்கு வருவோம். என்ஜின் மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஹெவியான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. சமீபத்தில் DRDOலேருந்து 40,000 கோடி நமக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 40,000 கோடியை இப்போ கூட கேபினெட் கமிட்டியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 48,000 கோடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 8,000 கோடி அதிகமாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
இதன் மூலமாக ஏரோ என்ஜின்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஆர் ஏரோ என்ஜின்ஸை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸை நம்ம இந்தியாவில் உருவாக்க முடியும். பட் ஏரோ என்ஜின்ஸை பொறுத்த வரைக்கும் அதை உருவாக்குனதுக்கப்புறமா விமானத்தில் பொருத்தி அந்த விமானத்தை நம்ம ஒரு 15 to 20 வருஷம் பயன்பாட்டில் வச்சுருந்தோம்னா மட்டும்தான் என்ஜின்லேருந்து என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒன்று ஒன்றா சரி பண்ணி கடைசியில் ஒரு 15-20 வருஷம் கழித்து அந்த என்ஜின் தரமான என்ஜினாக இருக்கும். உலகத்தில் யார் ஏரோ என்ஜினை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இதுதான் ப்ராசஸ்ஸு. அது ஜப்பானாக இருக்கட்டும், ஐரோப்பாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், யார் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சாலும் 15 to 20 வருஷம் அந்த என்ஜினை பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த என்ஜினில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி அதை ரீஃபைன் பண்ணி அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் என்ஜினாக இருக்கும். இது தவிர்த்து எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல், அதாவது ஏற்கனவே வேர்ல்டில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான எஃபிஷியண்ட்டான என்ஜின்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற நிறுவனங்களோட ஹெல்ப் இல்லாமல் நம்ம ஒரு என்ஜினை மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படின்னா அது உலகத்தில் ரொம்ப தரமான என்ஜினாக இருக்காது. ஒரு என்ஜினாக இருக்கும், அவ்வளோதான். இதுதான் சீனர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலமாக. பட் சீனர்களோட ஐடியாலஜி அப்படின்றது அட்லீஸ்ட் நாங்கள் 2015 or 2010 காலகட்டத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி எங்களோட என்ஜின் ஓரளவுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. நீங்கள் கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கீங்களே தவிர என்ஜின் ஆரம்பிக்கலை, இப்போ வரைக்கும் உங்ககிட்ட ஒரு ஒர்க்கிங் என்ஜின் இல்லை அப்படின்றது தான் அவங்க நம்ம மார்க் பண்ணுற விதமாக இருக்குது. இப்போ இதுக்கான ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மறுபடியும் ஒரு இண்டிஜினஸ் என்ஜினை உருவாக்கி அதை 15 வருஷம் டெஸ்ட் பண்ணலாம் டைம் இல்லை. ஏற்கனவே என்ஜின் மேனுஃபேக்சரிங்கில் சிறந்து இருக்கக்கூடிய ரோல்ஸ் ராய்ஸ், சாஃப்ரான் மாதிரியான நிறுவனங்கள் கூட டைப் வச்சு அந்த என்ஜினை உள்ளே உருவாக்குறது தான் பெஸ்ட் ஐடியா. அப்போ மட்டும்தான் நம்மளால் ஒரு எஃபிஷியண்ட்டான என்ஜினை உருவாக்க முடியும். ஒரு என்ஜினோட பிரச்சனைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சு அவங்களோட டைப்பில் உருவாக்குன அந்த ப்ராடக்ட் அப்படின்றது டைரெக்டாக குளோபல் மார்க்கெட்டில் காம்படிட் பண்ணும். அது ஒன்றும் ஒரு இன்ஃபீரியரான என்ஜினாக இருக்காது. ஸோ அது ரிலேட்டடான நெகோஷியேஷன்ஸை நம்ம சீக்கிரம் முடிச்சாகணும். பட் அது போய்கிட்டே இருக்குது, இன்னமும் அது இழுத்துக்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லணும். அண்ட் எம்ஆர்எஃப்ஏ டெண்டரை தாண்டி இன்னொரு முக்கியமான டெண்டர் இருக்குது, 24 ரஃபேல் எம்மோட டெண்டர். கிட்டத்தட்ட $7 பில்லியன் இந்த டீலை ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். டீலுக்கான எல்லா டாக்ஸும் முடிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரம் பிரைம் மினிஸ்டர் மோடி ஃப்ரான்ஸுக்கு போக போகிறார் ஏப்ரல் மாதம். ஸோ ஏப்ரல் மாதம் ஃப்ரான்ஸில் வச்சு இந்த டீலை ஒட்டுமொத்தமாக முடித்து 24 ஃப்ரெஞ்சு நாட்டோட ரஃபேல் எம் போர் விமானங்கள் நம்மளோட கப்பற்படைக்கு கொடுக்கப்படும். நம்மளோட ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ்லேருந்து இதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. இதில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விங்ஸ் ஃபோல்டபுள் கிடையாது. ஸோ கம்மியான நம்பரில் தான் நம்மளால் ஏர்ஃப்ரேம்ஸை இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர்களை வைக்க முடியும், அதிக நம்பர்ஸில் எடுத்துகிட்டு போக முடியாது. இது ஒன்று தான் ஒரே மைனஸ். பட் கேப்பபிலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்தியா, சீனா, இந்தோனேஷியா மாதிரியான நாடுகளுக்கு மத்தியில் ஒரு சக்தி வாய்ந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் ஏர்விங்காக இருக்க போகிறது இந்த ரஃபேல் மரீன்ஸ் தான். ஏன்னா சீனா இப்போ வரைக்கும் அவங்களோட 5th gen ஏர்க்ராஃப்ட்ஸை இண்டெக்ட் பண்ணாமல் இருக்காங்க. அவங்க இண்டெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கேஸ் வேறு. பட் அதை பண்ணாத வரைக்கும் நம்மக்கிட்ட தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஒரு ஏர்ஃப்ரேம் இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போது இந்த காணொலிகளில் நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இண்டிஜினியஸான ப்ராஜெக்ட்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதே மாதிரி ஃபாரின் கொலாபரேஷனும் இப்போ நமக்கு தேவைப்படுது. ஏன்னா நம்மக்கிட்ட டைம் இல்லை. டைம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம முழுக்க இண்டிஜினியஸாக போக முடியும். டைம் இல்லைன்ற காரணத்தினால கொலாபரேஷனை நோக்கி நம்ம போகிறோம். ஆனால் அப்படி போகிற கொலாபரேஷனில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஏகப்பட்ட நாடுகள் நம்மக்கிட்ட இருந்து எப்படி காசை பிடுங்கலாம் மற்றும் நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸை எப்படி வாங்கலாம்னு மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிற நாடுகளோட வலையில் சிக்காமல் நம்மளோட ப்ராஜெக்ட்ஸை நம்ம கொண்டு போக வேண்டியது நம்மளோட புத்திசாலித்தனத்தில் தான் இருக்குது. உதாரணத்துக்கு F-35 டீல்ஸ் அண்ட் அவங்களோட GE F404 மற்றும் F414 என்ஜின்ஸ் டீலை நம்ம சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த கண்ட்ரி கூட நம்ம டீலை போடுறது நல்லது? ஆப்வியஸாக ரஷ்யாவை சொல்ல போகிறீங்க நீங்கள். பட் ரஷ்யா கிட்ட எல்லா இடத்துலையும் நம்ம போய் நிற்க முடியாது. நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் போய் நிற்கலாம், சப்மரின் டெக்னாலஜியில் போய் நிற்கலாம், பட் ஜெட் என்ஜின்ஸுக்கு போய் நிற்க முடியாது. ஏர் டிஃபென்ஸுக்கு போய் நிற்கலாம், ஆனால் ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டமுக்கு போய் நிற்க முடியாது. இப்படி ஏகப்பட்ட இடங்களில் நம்ம அவங்கக்கிட்டேருந்து டெக்னாலஜிஸை வாங்க முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட இன்ஃபீரியரான டெக்னாலஜி தான் இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அப்படின்ற கேட்டகரியில் எந்த கண்ட்ரிக்கிட்ட இருந்து எப்படிப்பட்ட டீலை நம்ம நெகோஷியேட் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறதா மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிவி நியூஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்து வரைக்கும். நன்றி.